ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம முருகர் கோயில், அதாவது முத்துமலை முருகர் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஆதி பாலசுப்ரமணிய கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாலசுப்ரமணிய கோயிலில் வேண்டுதல் வச்சதுனால தான் இந்த முத்துமலை முருகரே உருவானார் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துமலை முருகர் கோயிலுக்கு கரெக்டாக பேக் சைடில் ஒரு சின்ன வழி மாதிரி போகுது. அது மேலே நம்ம ஏறி வரும்போது கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது, ஆனால் ஏறுற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம மேலே பார்க்கும்போது அந்த முருகருடைய அந்த படுத்துட்டு வானத்தை பார்க்குற மாதிரி இருக்கிற அந்த காட்சி தெரியுது பாருங்கள். இன்னும் நேரில் பார்க்கும்போது அற்புதமாக தெரியுது. இந்த கோயிலினுடைய வரலாறு சொல்கிறதுக்காக நமக்காக ரமேஷ் அப்படின்றவங்க வந்திருக்காங்க. வாங்க கேட்க. உங்கள் பேர் சார்? என்னுடைய பேர் ரமேஷுங்க. சரிங்க சார். எத்தனை வருஷமாக இங்கே கடை போட்டுட்ருக்கீங்க? இங்கே பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். முத்துமலை முருகன் கோயில் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் எல்லாமே ரொம்ப சிறப்பாக ஓடிட்டுருக்கு. நம்ம கடை போட்டது இப்போ இந்த 3 வருஷ காலமாக தான் இந்த கடையை போட்டு நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். இதனால் இது பழைய கோயில், ஆதி கோவில். அப்படின்னா 300 வருஷத்துக்கு பழமை வாய்ந்த கோவில். இந்த சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த காட்சி இருக்கிறதுனால தான் இந்த குன்றுலாம், ஏன்னா சுற்றிலும் குன்றுலாம் இருக்குது, அங்கெல்லாம் அமையாமல் இங்கே அமைஞ்சிருக்க காரணமே பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின். ஒரு ஊர் மக்கள் மட்டும்தான் இங்கே பார்த்தீங்கன்னாக்க கும்பிட்டு இருந்தாங்க. பகுனிப்புறமோ இல்லை தைப்பூசமோ மற்ற எல்லா விசேஷத்துக்கும் ஊர் மக்கள் தான் பார்த்தீங்கன்னா இங்கே சிறப்பாக எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. முதல் தலைமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த கோவிலை சுற்றி நிறைய கிரிவலம்லாம் வந்துட்டு இருந்திருக்கு. நம்மளுக்கு நல்ல சிறப்பான ஒரு கோவில் தான், நல்ல ஒரு சக்தி வாய்ந்த கோவில், நல்ல ஒரு அருமையான கோவில். சக்தி வாய்ந்த கோவில் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரமாண்டமான ஒரு சிலை இங்கே அமைஞ்சது. நம்ம ஸ்ரீதர் ஐயா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரமாண்டமான ஒரு சிலையை அமைச்சதுனால இன்னைக்கு உலகமே திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு தலமாக மாறிடுச்சு. இன்னும் மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அரசாங்கத்துக்கிட்ட நம்மளாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஆண்டவனுடைய அருளால இன்னும் நல்லா சிறப்பாக வரும். பழைய பாதைக்கு இந்த பாதைங்களுக்குலாம் ஒரு படி அமைச்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக சீக்கிரமாக இந்த முருகருக்கு அதனால பரவாயில்ல, நல்லா இருக்கு. மக்கள்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா அருமையாக போகிறாங்க. நல்லா இருக்கு. இங்கே மேலே இருக்கிற பாலசுப்ரமணிய கோயிலை பார்க்குறதுக்கும் பாதைகள் சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு நான் அந்த முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த கோயில் பற்றின தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.